வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு செந்தில் பாலாஜி அதிரடியாக விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அதிரடி தீர்ப்பு அளித்த நீதிபதி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இதை பற்றின முழு தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதற்கான முழு விளக்கமும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அடையும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்க தகவலின் அடிப்படையில் சற்று முன் செந்தில் பாலாஜி அதிரடியாக செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இவர் பார்த்திங்கன்னா 14 முறை பார்த்திங்கன்னா ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. 15வது முறையாக நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ஜாமீன் மனு பார்த்திங்கனாக்கா ஹைகோர்ட்டில் டெல்லி மேலிடத்தில் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதை விசாரிக்க நீதிபதி அவர்கள் விசாரிச்சிருக்கும் போதில் அவர் செந்தில் பாலாஜியோட உடல்நிலை உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் அவர் உடல் ஜெயிலில் புழல் சிறையில் இருப்பதற்கு ஒத்துழைக்காத காரணத்தினாலும் அவர் பார்த்திங்கன்னா அதிரடியாக விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இதனால் பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின். என்ன காரணம் அப்படின்னா, திமுக நினச்சிருந்தா செந்தில் பாலாஜி கைதான ஒரு வாரத்திலேயே இல்லை ஒரு 2-3 நாள்லேயே வெளியில் எடுத்திருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே எடுக்காமல் காரணம் என்ன? இது திமுக செஞ்ச முதல்வர் ஸ்டாலின் செஞ்ச சதியா, இல்லை திமுக செஞ்ச சதியா, இல்லை அமலாக்கத்துறை செஞ்ச சதியான்றது நமக்கு தெரியல. ஆனால் சற்று முன்பு திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருந்த திமுகவின் முக்கிய புள்ளி செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இதனால் இனிமேல் திமுகவுக்கு பெரும் பேராபத்து காத்திருக்கிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கனாக்கா பல்வேறு திமுக அமைச்சர்கள் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்க. எல்லாருமே என்னன்னு தெரியும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பல்வேறு சர்ச்சைகள் சிக்கிட்டு இருக்காங்க. சொத்து குவிப்பு வழக்கில் தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்தல், இந்த மாதிரி பல்வேறு வழக்குகளில் திமுக புள்ளிகள் சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில் திமுக ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இப்போது செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. இதனால் இந்த முழுக்க கோபம் எல்லாமே செந்தில் பாலாஜியில் இருக்கிற கோபம் எல்லாமே முதல்வர் ஸ்டாலின் மீதும் திமுக மீது தான் இருக்குன்றதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆட்சி கலைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. மெயினாக திமுகவுக்கு கண்டிப்பாக ஆப்பு இருக்கிறது. மெயினாக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆப்பு இருக்கிறது. இதுதான் மெயினான விஷயம். ஸோ வீடியோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.